Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல sensation உணர்வுனா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்க போறோம். தென் perception உணர்தல்னா என்ன, அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன். தென் laws of perception உணர்தலின் விதிகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும். தென் errors in perception உணர்தலில் உள்ள பிழைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்சேஷன் உணர்வுகள் நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நார்மலாக ஒர்க் ஆகுறது, பார்க்குறது, கேட்குறது, ஸ்மெல் பண்ணுறது, அப்புறம் டேஸ்ட் பட்ஸ், அப்புறம் வந்து ஃபீலிங்ஸ், தொடு உணர்வு, இது 5மே வந்து நார்மலாக ஒர்க் ஆகுறது தான் வந்து சென்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சைல்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு, அந்த சைல்டு பக்கத்தில் ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சடனாக ரிங் ஆகுது. அந்த சவுண்ட்னால அந்த குழந்தை வந்து முழிச்சுக்கும். பிகாஸ் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்குது. பட் வந்து அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு மொபைல் ரிங் ஆகி தான் அந்த சவுண்ட் வருதுன்னு தெரியாது. பட் வந்து அந்த சவுண்ட் வந்து கேட்டிருக்கும். இந்த மாதிரி நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்னால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த சென்சேஷன். தென் பர்செப்ஷன், இது வந்து உணர்தல். அதாவது இப்போ ஒரு மொபைல் ரிங் ஆகுதுன்னா அங்கே சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த மொபைல் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்கும். பட் வந்து அந்த மொபைலுக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மொபைல் எடுத்து பேசி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் மொபைல் ரிங் சவுண்ட் எனக்கும் கேட்குது, பட் வந்து அது என்னோட மொபைல் இல்லை, நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம உணர்றோம்ல. அந்த உணர்தல் தான் வந்து இந்த பர்செப்ஷன். பர்செப்ஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிக்சரை பாருங்க, அதில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 6 தெரியுது, இன்னொரு பர்சனுக்கு வந்து 9 தெரியுது. ஸோ பர்செப்ஷன் வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷனுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சென்சேஷன் அப்படின்றது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் உணர்றது. அண்ட் பர்செப்ஷன் அப்படின்றது வந்து அந்த உணர்ந்த அந்த விஷயத்தை வந்து நம்மளோட பிரெயினுக்கு கொண்டு போய் நம்மளோட பிரெயின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி இதுதான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பர்செப்ஷன். சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து உணர்ந்ததும் அதுக்கு வந்து நம்ம அந்த உணர்தலுக்கு நம்ம பிரெயின் கொடுக்குற அந்த மீனிங் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பர்செப்ஷன். சர்ஜென்ட் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பர்செப்ஷனை என்ன டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, பர்செப்ஷன் அப்படின்றது வந்து நம்மளோட சென்ஸ் ரிசீவ் பண்ணுற அந்த உணர்வுகளை அந்த சென்சேஷனுக்கு நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோம், அதுக்கு வந்து என்ன மீனிங் கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்எஸ் வுட்வர்த் அண்ட் டிஜி மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்செப்ஷன் அப்படின்றது வந்து சென்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பார்க்குறோம் அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்கான மீனிங்கை வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சென்சேஷனுக்கும் பர்செப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். சென்சேஷன் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான சிம்பிள் இனிஷியல் மென்டல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சென்சேஷன்னா வந்து நார்மலாக நம்ம ஒரு சவுண்டை கேட்குறது. இது பர்செப்ஷன்னா டெவலப்டு மென்டல் ஆக்டிவிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அந்த சவுண்டை நம்ம கேட்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த சவுண்ட் என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் நம்ம கேட்டிருக்கோமா, நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ரீகலெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு டெவலப்டு மென்டல் ஆக்டிவிட்டி. சென்சேஷன் அப்படின்றது வந்து நார்மலான ஸ்டிமுலஸ், ஒரு தூண்டுதல்னால உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் நம்ம கீழே விழுறதை பார்க்குறோன்னா அது வந்து சென்சேஷன். பர்செப்ஷன் அப்படின்றது வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஐயோ நம்மள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து அவங்களுக்கு போய் நம்ம பண்ணுற ஹெல்ப் இருக்குல்ல, அதுதான் வந்து பர்செப்ஷன். நெக்ஸ்ட் வந்து சென்சேஷன் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் வந்து நம்ம வெளியில் பார்க்குற விஷயமோ கேட்குற விஷயமோ தான் வந்து சென்சேஷன். பர்செப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்னல் மென்டல் கண்டிஷன். பிகாஸ் வந்து நம்மளுக்கு இன்சைடில் அது நடக்குது, நம்ம பார்த்த விஷயத்தை நம்ம பிரெயின்குள்ளே கொண்டு போய் அதுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு மென்டல் ப்ராசஸ் தான் வந்து இந்த பர்செப்ஷன். தென் சென்சேஷன் அப்படின்றது வந்து ஒரு பாசிவிட்டி அண்ட் பர்செப்ஷன் அப்படின்றது வந்து மென்டல் ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து சென்சேஷனுக்கும் பர்செப்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் பர்செப்ஷன். இதை டெவலப் பண்ணது யாருன்னா ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் கெஸ்டால்ட் அப்படின்றவங்க தான். இவங்க இந்த லாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அதை வச்சு தான் வந்து இந்த லாவை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, த ஹோல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சம் ஆஃப் இட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு கார் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒரு காராக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் வந்து நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸ், பிரேக்கு, அந்த கிளாஸு, கிளட்சு, இது எல்லாம் சேர்ந்து சீட் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் அந்த காரை உருவாக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சுற்றி குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரிய ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் வந்து கெஸ்டால்ட் லாஸ் ஆஃப் பர்செப்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த லாவை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஹோல் ஆப்ஜெக்டாக மாற்றி அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறோம்ல, அந்த ப்ராசஸ் தான்
தான் வந்து இந்த பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஸ்டால்ட் சொல்லியிருக்கிறாரு. லாஸ் ஆஃப் பெர்செப்சுவல் ஆர்கனைசேஷன் நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், இன்னொன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம்? லாஸ் ஆஃப் ப்ராக்சிமிட்டி, லாஸ் ஆஃப் சிமிலாரிட்டி, லாஸ் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் லாஸ் ஆஃப் க்ளோஷர். அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஆட்டிடியூட் ஆர் மைண்ட் செட். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். லா ஆஃப் ப்ராக்சிமிட்டினா வந்து குரூப்பிங் தான். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் டாட்டாக இருக்குது. அதுக்கு இருக்கிற இமேஜை பார்த்தோன்னா இந்த குரூப்பில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் டாட்டாக ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம மைண்டில் வந்து இது வந்து பர்சீவ் ஆகும். இந்த மாதிரி பார்க்குற ஆப்ஜெக்டை வந்து நம்ம குரூப்பாக பர்சீவ் பண்ணுறது தான் வந்து இந்த லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் சிமிலாரிட்டி. இதில் வந்து சிமிலராக இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு 4 இருக்குது, அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு 4 இருக்குது, அப்புறம் ஸ்கொயர் ஷேப், அப்புறம் சர்க்கிள் ஷேப். இந்த மாதிரி குரூப்பாக வந்து நம்ம சிமிலராக இருக்கிறத வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து லா ஆஃப் சிமிலாரிட்டி. வந்து லா ஆஃப் கண்டினியூவிட்டினா வந்து நம்மளோட மைண்ட் நம்ம பார்க்குறத விஷுவலாக பார்க்குறத எப்படி கண்டினியூவாக ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இந்த லாஸ் ஆஃப் கண்டினியூவிட்டி. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இந்த இமேஜை பார்த்தா தெரியும். 2 லைன்ஸ் வந்து கிராஸாக போயிருக்கு. பட் வந்து நம்ம அதை எப்படி பர்சீவ் பண்ணுவோன்னா, இங்கேருந்து ஒரு லைன் வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்சீவ் பண்ணுவோம். தென் கீழேருந்து மேலே பார்த்து இன்னொரு லைன் போயிருக்கு கிராஸாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பர்சீவ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக ஆர்கனைஸ் பண்ணி பர்சீவ் பண்ணுறது தான் வந்து லாஸ் ஆஃப் கண்டினியூவிட்டி. நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் க்ளோஷர். இந்த லா ஆஃப் க்ளோஷரில் வந்து நம்ம சின்னதாக பார்க்குற ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஹோல் ஆப்ஜெக்டாக மாற்றி பர்சீவ் பண்ணுறது தான் வந்து இந்த லா ஆஃப் க்ளோஷர். இந்த ஃபஸ்ட்டு இமேஜை பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று இப்படி பர்சீவ் பண்ணுவோம், ஒரு 4 தனித்தனியான சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பர்சீவ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஹோலாக ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குன்னு பர்சீவ் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லாருமே எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஹோல் சர்க்கிள், ஒரு ஹோல் ஆப்ஜெக்டாக தான் எல்லா விஷயத்தையுமே சிம்பிளாக பர்சீவ் பண்ணுவாங்க. செகண்டு பார்த்தா 5 குட்டி ஷேப்ஸில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பர்சீவ் பண்ண மாட்டாங்க. எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பாண்டா ஷேப்பில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆப்ஜெக்டாக தான் பர்சீவ் பண்ணுவாங்க. தேர்ட் இமேஜும் அப்படி தான். 4 கர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்காம சர்க்கிள் ஷேப்பில் வந்து கர்வ்ஸ் இருக்குது, அதில் அங்கங்கே கேப்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோலாக தான் பர்சீவ் பண்ணுவோம். குட்டி ஆப்ஜெக்டாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு ஹோல் ஆப்ஜெக்டாக பர்சீவ் பண்ணுறது தான் வந்து இந்த லா ஆஃப் க்ளோஷர். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அதை பற்றின நாலேஜ் இருக்கும், அதை பொறுத்து நம்மள பர்செப்ஷன் வந்து இதில் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை பார்த்தா அது வந்து ஒரு வீடுன்னு நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வீடுனா இந்த ஷேப்பில் தான் இருக்கும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு வெளியே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அப்புறம் உள்ளேயும் 2 ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தனித்தனியாக இமேஜின் பண்ண மாட்டோம். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வீடுனா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தோன்னே இது வந்து ஒரு ஹவுஸோட ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வந்து பர்சீவ் பண்ணுறது. இது வந்து ஒரு இன்டர்னல் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இன்டர்னல் ஃபேக்டர் என்னென்னா, நம்மளோட ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் பொறுத்து வந்து நம்மளுக்கு பர்சீவ் ஆகுறதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ரொம்ப தாகமாக இருக்கிற ஒரு மனுஷன் எடுத்துப்போம். அவன்கிட்ட தண்ணி இல்லை, அவன் தூரத்தில் எதையோ பார்க்குறான். அது வந்து ஒரு தண்ணி இருக்கிற பிளேஸாக இருக்காது. பட் வந்து அவன் தண்ணி தாகத்தோடு அதை பார்த்தா அந்த இடத்துல அவனுக்கு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு குளம் மாதிரி வந்து அந்த இமேஜ் தெரியும். ஸோ நம்மளோட ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் பொறுத்து வந்து நம்மளுக்கு பர்சீவ் ஆகும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆட்டிடியூட் ஆர் மைண்ட் செட். நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் இன் பர்செப்ஷன். இது என்னென்னா வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தையோ நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம தப்பாக பர்சீவ் பண்ணுறது தான் வந்து இந்த எரர்ஸ் இன் பர்செப்ஷன். இது எதனால நடக்குதுன்னா வந்து இப்போ யாராச்சும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின் அவங்க கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்காமல் நம்ம டக்குன்னு குயிக்காக ஆன்சர் பண்ணுறோன்னா மோஸ்ட் கேசஸ் வந்து ராங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் இமேஜ் ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த இமேஜை பார்த்துட்டு அதில் இருக்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல உத்து பார்க்காம அதை வந்து கிளியராக பார்க்காமலே நம்ம வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால தான் மோஸ்ட் கேஸில் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் எரர் அப்படின்றது வந்து வருது.
ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் எரர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயாஸ் பெர்செப்ஷன். பயாஸ் பெர்செப்ஷன் அப்படின்றது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ ஒரு டர்ட்டூ ஒரு அனிமல் டர்ட்டூ போட்டிருக்க ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்தோன்னே அவங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரகடாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிடுவோம். பட் வந்து அவங்ககிட்ட நம்ம பேசி பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே டிசைட் பண்ணுறது தான் வந்து பயாஸ் பெர்செப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் கல்ச்சர் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எரருக்கு வந்து ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில ஃபேமிலியில் வந்து டைம் வந்து ரொம்ப கீப் பண்ணுவாங்க. டைம் பார்த்து கரெக்டாக எவ்ரிடே எந்த மீட்டிங்ஸ் போனாலும் கரெக்டாக போவாங்க. அந்த வீட்டில் இருக்க குழந்தை என்ன போடும் எவ்ரிடே ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துடும். அண்ட் சம் ஃபேமிலிஸில் எப்படி இருப்பாங்கன்னா எவ்ரிடே அந்த ஃபேமிலியில் உள்ள குழந்தை வந்து லேட்டாக தான் வரும். ஈவன் லேட் கம்மரை வந்து எவ்ரிடே வெளியில் நின்றுட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைம் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்துலேயுமே வந்து கல்ச்சரும் ஒரு ரோல் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. பெர்செப்ஷன் எரர் வந்து ஸ்டீரியோ டைப்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டீனேஜர் வந்து ரொம்ப லேசியாக அன்மோட்டிவேட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுவோன்னா இப்போ இருக்கிற எல்லா டீனேஜருமே ரொம்ப லேசியாக இருக்காங்க, ரொம்ப அன்மோட்டிவேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதனால நம்மளுக்கு தவறான பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹேலோ எஃபெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிற ஒரு பர்சன் எடுத்துப்போம். அவங்க வந்து ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த குவாலிட்டி வச்சு அவங்கள வந்து நல்லா இன்டர்வியூ பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஜாபை கொடுக்குறது. ஸோ இது வந்து ஹேலோ எஃபெக்ட். ஒரு 1-2 குவான்டிட்டிஸ் பார்த்துட்டு அவங்களோட ஹோல் கேரக்டரே இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஹேலோ எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு பர்சனை பார்க்குறீங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப சைலண்ட்டாக குவைட்டாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவாக இருக்கும், அவங்க வந்து ஒரு ஒரு குவைட்டான பர்சன் அப்படின்னு தான் நம்மளுக்கு அவங்கள பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இருக்கும். பட் வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 ஃபங்க்ஷன்ஸில் அவங்கள பார்க்குறப்ப அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சே ஒருத்தவங்களோட கேரக்டரை வந்து தப்பாக வந்து பர்சியூ பண்ணுறது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எரர். பெர்ஸ்பெக்டிவ் எரர் வந்து ஸ்டேட்டஸ் எஃபெக்ட். இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ரிச்சான ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா அவர் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மணி நிறைய இருக்குது. ஸோ அவங்க நிறைய கற்றுட்ருப்பாங்க. அவங்க டேலண்டடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மணியை வச்சு ஸ்டேட்டஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செல்ஃப் சர்விங் எஃபெக்ட். அப்படி இது என்னென்னா வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடிட்டுருக்கோம். அந்த கேமில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ வந்து உனக்கு லக் இருந்துச்சு அதனால் வின் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். இதே இது நம்ம வின் பண்ணிட்டோன்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், கேம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னொரு மென்டாலிட்டி இருக்கும். இதுவுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எரர் தான். நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். செலக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மொபைலில் யோசிச்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஷாப்புக்கு போனால் வந்து அந்த ஷாப்பில் உள்ளவங்க நம்மளுக்கு வந்து நிறைய பிராண்ட் ஆஃப் மொபைல் அதை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா வந்து நம்ம எதை சூஸ் பண்ணிவிட்டு மைண்டில் வச்சுட்டு போனோமோ அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு செலக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் எரர். நெக்ஸ்ட் வந்து ஜம்பிங் டு கன்க்ளூஷன். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்மளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மேலே கோவமாக போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலைன்னா நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், நம்ம மேலே கோவமாக இருக்காங்க அதனால தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதுவும் வந்து ஒரு ராங்கான பெர்ஸ்பெக்டிவ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா வந்து இப்போது நம்மளோட எனிமி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வேறு யாரையோ பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் வந்து அவங்க நம்மளை தான் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். இதெல்லாம் தான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எரர்ஸ். நம்ம வந்து தப்பாக ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுனால தான் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் எரர்ஸ் வந்து வருது. நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்து ஃபைனலாக வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்து வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.